beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி எப்படி லெவலில் இருக்கோம், ஸோ எந்த ரேஞ்ச் இருக்குது நிஃப்டியில், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து 51 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து மிக்சடாக இருக்குது. ஸோ வந்து ஏசியன் மார்க்கெட்டும் நமக்கு வந்து மிக்சடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ SGX நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்காங்க. நான் பார்த்தப்போ 16,500 இருந்தாங்க, 910 இருந்தாங்க. ஆனால் இப்போது 10 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அரௌண்டு நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? FII பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 800 crores வந்து திரும்ப செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து நமக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ DI வந்து நமக்கு வந்து பெருசாக பை பண்ணல. ஸோ 72 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெரிய சேஞ்ச் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் பெருசாக பையிங் இல்லாதனால FII வந்து 800 crores வந்து செல் பண்ணி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மேபி சைடு வேலையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ணலை பெருசாக. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து இன்றைக்கி சார்ட்டை பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து யூஎஸில் ஃபெட் மீட்டிங் இருக்குது, அது அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு டைரெக்ஷன் டிசைட் பண்ணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து சார்ட்டை பார்த்துருவோம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் முடிஞ்சது வந்து நமக்கு வந்து 16,610. ஓகேங்களா? மார்க்கெட் முடிஞ்சது 16,610. ஸோ நமக்கு வந்து அரௌண்டு நமக்கு வந்து 16,600 ஆர் 16,590 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நான் பெரிய மூவ்மெண்ட்டு எதிர்பார்க்கல. அந்த மீட்டிங் ஃபெட் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து டைரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கலாம், அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லெவல் 16,600 வந்து கீழே ஓப்பன் பண்ணி கீழே டவுன் சைடு போகிறாங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு R1 வந்து சப்போர்ட் வந்து 16,538. ஸோ அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 16,450 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சப்போர்ட் லெவலு. சப்போர்ட் 1 வந்து 16,538, சப்போர்ட் 2 வந்து 16,455 நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் 16,600 ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டு நேற்று ஹையை வந்து நேற்று 16,678 இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே வைக்கிறாங்க, க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 16,700 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், R1 இருக்கும். அந்த பிரேக் பண்ணி மேலே போங்கிற பட்சத்தில் 16,750 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை பிரேக் பண்ணி 16,750 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து அடுத்த R3 வந்து 16,800. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கிற பட்சத்தில் 16,450 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 16,370 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எதிர்பார்க்குறது சைட்வே அந்த ரேஞ்சில் தான் எதிர்பார்க்குறேன். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எந்தெந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபெட் மீட்டிங்லாம் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, என்ட்ரி வந்து கரெக்டான என்ட்ரி எடுங்க, வித் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ட்ரேடு வந்து கான்சியஸாக இருங்க. ஏன்னா ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய். சக்திவேல். Beyond infinity and back again. On to them.
young dog and a talking.